நியர்பைலே இருந்து கவர் குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் ஒரு சொல்லாலே மறித்தோரை அடக்கினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மறித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்தார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். காற்றை தன் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தன் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். முழங்கால் படியிடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு
எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கு, ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கு, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கு, ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கு, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கு, ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கு. ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை, ஜீவன் தரும் தேவனுக்கு ஆராதனை, ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை, ஜீவன் தரும் தேவனுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவுக்கு, ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கு. உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை, ஆவி தரும் தேவனுக்கு ஆராதனை, உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை, ஆவி தரும் தேவனுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை. புனிதர்களுடைய பார்வையில் ஜீவனக்கரையுடைய கருத்தை நாம் கேட்போம். புனிதர்கள் பார்வையில் திவ்ய நற்கருணை. நமக்கு வாழ்வளிக்க இயேசு தாமே உயிர் அப்பமாக ஆகியுள்ளார். இரவும் பகலும் அவர் நற்கருணையில் நமக்காய் இருக்கின்றார். புனித அன்னை தெரேசா. நற்கருணையிலிருந்து கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வலிமை ஆற்றலை இறைவன் தருகிறார். புனித 2ஆம் ஜான் பால். நற்கருணை ஆண்டவர் மீது தீவிர அன்பு இருக்கும் வரை நாம் எதையும் சாதிக்க முடியும். புனித பீட்டர். யோவான் எழுதிய வாசிக்கும் அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 27 முதல் 29 முடிய. அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கு தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து,
அனைவரும் எழுந்து நிற்போம். உன்னதமான இறை பிரசன்னத்தோடு ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம் மத்தியிலே இருக்கிற உயிராய் இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அனைவரும் உற்று நோக்குவோம். நூற்றுவ தலைவர் ஆண்டவரிடத்தில் சொன்னது போல, ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என்னுடைய ஊழியன் நலம் பெறுவான் என்று சொன்னார். ஆண்டவர் அவருடைய நம்பிக்கையை கண்டு உன்னுடைய மகன் பிழைத்துக் கொள்ளுவான் என்று சொன்னார். ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை சிறப்பிக்க வந்திருக்கிற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களை ஆண்டவர் இன்னைக்கு நலம் தரும் மருத்துவராக உங்கள் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அந்த வல்லமையை உணருவோம். நம் பக்கத்திலே வந்து கொண்டிருக்கிற அந்த உயிருள்ள தாகமுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாகத்தை தணித்து இந்த வாழ்வை மாற்றி நிறைவான அருளை நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கு, வாழ்வுக்கு, தொழிலுக்கு, கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலைக்காக, நோயிலிருந்து விடுதலைக்காக, இந்த உலக காரியங்களிலே சிக்குண்டு தவிக்கிற எல்லா மனிதர்களை மீட்டெடுப்பதற்காகவே அவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து வந்திருக்கிறார். அப்படி ஏற்பட்ட ஆண்டவரை நாம் இந்த நேரத்தில் உற்று நோக்கி நம்முடைய தேவைகளை இந்த ஸ்தலத்துல நாம் ஆராதித்து வணங்கி நம்முடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் கடந்த இடங்களில் எல்லாம் வல்லமை ஆசீர்வாதம் கடந்து வந்தது போல இதோ இந்த இல்லத்துல, இதோ இந்த அருமையான இந்த கிறிஸ்துவனுடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த மக்கள் ஒவ்வொருவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த மக்கள் ஒவ்வொருவரும் இதோ இந்த தாகத்தோடு உமை பவனியாக எடுத்து வரக்கூடிய இந்த நேரத்துல நீர் இவர்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. நிலை வாழ்வு தருகிற உணவுக்காக உழையுங்கள் என்று சொன்னீர, எங்களை அன்றாடம் சந்திக்கிற, எங்களை திவ்ய நற்கருணையின் வழியாக எங்களுடைய ஆன்மாவை சந்திக்கிற உம்முடைய மேலான உம்முடைய இறை பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது இந்த அருமையான இந்த நேரத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவான வாழ்வு அழைத்து செல்வீராக. பாவ தலைகளிலே இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டெடுப்பதற்காக இந்த உலகத்தில மனிதனாக பிறந்து வந்தீர, எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்தவன் இடத்து செல்வீராக. கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் பெயரளவிலே நாங்கள் கொண்டாடப்படாமல் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்வில ஒவ்வொரு நாளும் உம்மை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, உமது சாட்சியுள்ள பிள்ளைகளாக மாற எங்களுக்கு அருள் தருவீராக. அன்பு இயேசுவே, திவ்ய நற்கருணையிலே அழியாத உடலோடு வாழுகிற எங்கள் அன்பு ஆண்டவரே, இதோமை நோக்கி இந்த நேரத்திலே பவனியாக வந்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்குவீராக. எந்தெந்த விண்ணப்பங்களோடு இந்த பவனியிலே வருகிறார்களோ எல்லா விண்ணப்பங்களுக்கு நீர் அருள் தருவீராக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே வாசிப்பது போல, இதோ உம்முடைய அருள் எங்கள் மத்தியிலே பொங்கி வழிகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். உம்முடைய அருளுக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற தாகத்தோடு இருக்கிற இந்த மக்களை நீர் கண்ணோக்குவீராக. இந்த மக்கள் படுகிற எல்லா வேதனைகளிலிருந்து, துன்பங்களிலிருந்து, துயரத்திலிருந்து விடுதலையை தருவீராக. தொடர்ந்து இந்த பவனியின் வழியாக மன நிறைவை, ஆறுதலை எங்களுக்கு தருவீராக. இதோ நாங்கள் உம்மை ஒரு பொருளாக பார்க்கவில்லை, இதோ ஒரு அக கண்களோடு நாங்கள் ஏதோ தேடவில்லை, மாறாக உள்ளத்து தாகத்தோடு ஆன்மாவிலே நீர் இரண்டர கறக்கிறீர் என்கிற இந்த நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை சுமந்து செல்லுகிறோம். அன்பு இயேசுவே, தெய்வீக குருவே, எங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறவரை தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைவான சமாதானத்தை, மகிழ்ச்சியை நீர் தருவீராக. நீர் கடந்து சென்ற இடங்களில் எல்லாம் அமைதியை, மீட்பை கொடுத்தது போல இதோ கடந்து போகிற எங்களுடைய கால்களை, கரங்களை நீர் புனிதப்படுத்துவீராக. நாங்கள் இந்த பவனியிலே போகிற போது சோர்ந்து போகாதபடிக்கு வேற்று சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் உமது அருளை நாடி செல்லக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு தருவீராக. தொடர்ந்து எங்களுடைய உள்ளத்தை புதுப்பிப்பீராக, உங்களுடைய ஆன்மாவை புதுப்பிப்பீராக. உங்களுடைய திரு உடல் திரு ரத்தம் எங்களுடைய வாழ்வையை மாற்ற உதவி செய்யட்டும். புனித பியோ சொல்வது போல, இதோ கிறிஸ்துவினுடைய உடலை வாங்குகிற நாம் எல்லோருமே கிறிஸ்துவின் சாயல் என்பதை போல நாங்களும் உமது சாயலாக மாறி பிறருக்கு உதவிக்கரம் நீட்ட எங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு வரத்தையும் ஞானத்தையும் தருவீராக. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். உலக
கொடையேற்று மாண்புகளுக்கு நடத்துகிறார்கள். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாட்டியாகுமாக இருவரிடமாய் வருகின்றவராம். இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே வானில் நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம் திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்களும் அது மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். அனைவரும் மீண்டும் மறுபடியாக நான் அந்தனியார் கிவியை நோக்கி பயணிப்போம்.
அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். அனைவரும் உலகால் படியிட்டு நற்கரைநாதரை ஆராதிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. சனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை சாரணா உன்னத தேவனே. Hosanna, 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 உன்னத தேவனே. Hosanna, Hosanna, Hosanna. திருப்பலியில் கிறிஸ்துவின் ரத்தம் பாவிகளுக்கு அதிக வாழ்வு அளிக்கின்றது. புனித அகஸ்தீன், எல்லா காலத்திலும் மிகப்பெரிய காதல் கதை இந்த சிறிய வெள்ளை அப்பத்தில் உள்ளது. பேராயர் புல்டன் ஜேசன். திவ்ய நற்கருணையே மனிதன் மீது இயேசு கிறிஸ்து கொண்டுள்ள அன்பின் உத்தமான வெளிப்பாடாக இருக்கிறது. புனித மரிய கொழுந்தி. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனம் 35. இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
படைத்து இவர்களெல்லாம் படைத்து காத்து இதை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து நண்பர்களே, இதோ ஒரு பிரசனத்தை என்னுடைய மூதாதையர்களுக்கு மேகத்தூணாகவும் நெருப்புத்தூணாகவும் என்று வழிநடத்துகிறேன். அதே போல கேருபீன்களும் செராபீன்களும் சூழ உடன்படிக்கையின் பேழையின் வழியாக எங்களுக்கு ஒரு பிரசனத்தை வெளிப்படுத்தினேன். நிரந்தரமாக எங்களோடு தங்க நற்கனின் பள்ளியாக எங்களுக்கு தந்திருக்கிறேன். அதற்காக நாங்கள் ஒரு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரை. இதோ இந்த நற்கனை பவனியிலே பங்குக்குள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கிறோம். என்னுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் மருந்திருக்கிறேன். இதை உலகம் முடியும் வரை என்னாலும் எங்களோடு இருப்பேன் என்று சொன்னவரை இந்த பிரசனத்தை என் நற்கனின்படியாக எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறேன். ஒரு உடன்பிறப்பை எங்களுக்கு நினைவாக விட்டு சென்றிருக்கிறேன். அன்பாண்டவரே, ஒவ்வொரு திருப்பணியிலும் நினைவு கூறவும், ஒவ்வொரு முறை நற்கரனை சந்திக்கின்ற போது உடனிருப்பையும் இந்த பிரசனத்தையும் நாங்கள் நினைத்து பார்க்கவும், நீர் எங்களோடு தங்குகிறீர் என்கின்ற ஆழ்ந்த விசுவாசத்திலே வளரக்கூடிய எல்லா விதமான ஆற்றலையும் பிழப்பையும் எங்களுக்கு கொண்டுள்ளோம். ஜெபங்களை எல்லாம் இப்படியாக மன்றாடுகிறோம். ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இன்மையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதத்திலும் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறுபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க புரியுமாறுமை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆராதனை
ரத்தம் சிந்தி மீட்டவரே ஆராதிக்கின்றோம். கிருபையுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம். மன்னிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். அக்கிரமத்தை வெறுப்பவரே ஆராதிக்கின்றோம். மன்னிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். அக்கிரமத்தை வெறுப்பவரே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நற்கருணை நாதரை 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 ஆராதிக்கின்றோம். புகழுக்குரிய
புனித நற்கருணை ஒரு தெய்வீக களஞ்சியம். புனித பீட்டர் ஜீனியர். புனித நற்கருணையால் மட்டுமே உலகம் புதுப்படைப்பாக மாறும். போப் 13ஆம் லியோ. வானதூதர்கள் ஒரு காரணத்திற்காக மனிதர்கள் மீது பொறாமை கொள்ள முடியும் என்றால் அது நற்கருணை. புனித மேக்சிமிலியன். யோவான் 6ஆம் அதிகாரம் 49 50 முடிய. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இருந்தனர். உண்பவரை இறங்காமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. இது ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு. இளைப்பாறுதல் தரும் தேவா, அழைத்தோரை தேற்றிடுவே. இளைப்பாறுதல் தரும் தேவா, அழைத்தோரை தேற்றிடுவே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. அன்புரைவா, இதோ அருமையான நேரத்தை இதோ அந்த நாளை கருத்து காணொலி சொல்லுவார். நேற்று வந்து மாறாக என்று மாணவராக இருக்கிறார். எல்லா இடங்களிலும் ஒரு பிரசன்னத்தால் இருக்கிறார். இதோ இந்த இடத்துல நமது தெய்வீக பிரசன்னத்திற்காக நடைபெறுவார். இதோ இந்த நாளிலே செய்த நன்மைகளுக்காக போற்றுகிறோம். நேற்று வந்து வராதைகள் நல்ல தந்தையை எங்கள் வீடு கொண்ட அன்பினாலே உதவியை குறைத்து எங்களெல்லாம் மீட்பதற்காக ஒரே திருமணி இந்த உலகிற்கு வந்ததாக எங்களெல்லாம் ஒவ்வொரு நாள் வழிநடத்த தூய ஆவியானவை துணையாளராக அனுப்பி வைத்திருக்கிறது. அதற்காக ஒவ்வொரு போற்றுகிறோம், துதிக்கிறோம், அனைக்கிறோம். இதோ என்னாலும் ஒரு பிரசனத்தால் வெளிப்படுத்துவதற்காக
ஒரு திரு குமாரன் இந்த வழியாக எங்களுக்கு பெரிய நன்றிக்கிறோம். எங்களோடு இந்த அளவுக்கு இருக்கிற அந்த தன்மைக்காக இருக்கிறோம். இன்னொரு எங்களுக்கு ஒரு கிடையாது கொண்டாடுகிறோம். இந்த அங்கே இருக்கிற அரசியலை மற்றும் இருக்கிற சகோதரிகள் தங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, நீ இந்த மக்கள் வழியாக உங்கள் அன்பையும் இலக்கத்தையும் எங்களுக்கு ஆதரித்துக் கொண்டிருக்கிறேன். இதோ இந்த தருணத்திலே நற்பணி ஆண்டவரே, இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு பாதங்களை கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு மீறி ஆசிரியர் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ இருக்கிற இருக்கிற குறிப்பாக இங்க இருக்கிற குடும்பங்களை ஒரு பாதங்களை கொண்டாடுகிறோம். பிரபுத்திற்கு தாய், தந்தை, பெரியோர், சிறுவர், இளையோர் ஆகிய ஒவ்வொருவரையும் பாதங்களை கொண்டாடுகிறோம். நீ அவர்களுக்கு என்ன தேவையை அறிந்து தெரியும், அதை நிறைவாக தந்துவிடும். குறிப்பாக நோய்க்கு ஒவ்வொரு பிள்ளைகளிலிருந்து பாதங்களை கொண்டாடுகிறோம். நீ எவ்வாறு அந்த ஒவ்வொருவரையும் தொற்று நடத்துகிறீரோ, இதோ இந்த தருணத்தை உங்கள் அருக்கருக்கு வழியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் உள்ள சொத்தி உடல் நலத்தின் நிறைவாக தந்துவிடும். ஆகவே ஜெபியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதங்களை கொண்டாடுகிறோம். உமது பிரசன், உமது திருப்பையை நம்மை குணப்படுத்துவதாக உமது கொண்ட அளவிலான அன்பின் காரணமாக நீரை கொடுத்து அமைதிப்படுத்தினர். ஆகவே நான் பாவலாக இருந்தாலும் இம்மீது நிறைவான இலக்கத்தையும் கொடுத்துள்ளாக நாம் கேட்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் நீரை சேவித்தாய்க்கும் எங்களோடு உரையாடும்படியாக எல்லாருமாக இயேசு கொடுப்படியாக கொண்டாடுகிறோம். ஆமென். ஆசீர்வதியும்
ஷூட் பண்ணுறேன் பரவாயில்ல பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாள் மிகவும் சிறப்பான இறைவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் நாள் என்று சொல்ல வேண்டும். நம்மோடு குடியிருக்கிற தெய்வத்தை நாம் பகுதியாக பாடல்களை பாடி ஜெபித்து அவரை மகிமைப்படுத்தி இருக்கின்றோம். இந்த நல்ல நாளிலே நம்மோடு பயணித்த அந்த தெய்வம், அந்த தெய்வத்தோடு நாம் பயணித்த நமது வாழ்வு ஏற்றமே இரண்டர கலந்து நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் வலிமையும் நிறைவாய் தந்து நம்மை வழிநடத்தும். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலே இப்படி ஒரு அழகிய ஒரு ஏற்பாடை நாளை குறித்து கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி. அதை தொடர்ந்து இந்த மாலை வழிபாட்டை தலைமையேற்று நம்முடைய குடும்பங்களுக்கு நாம் ஒப்பு கொடுத்து திருப்படி வழியாக ஜெபித்து நற்கரை வழியாக நம்ம எல்லாம் அர்ப்பணித்து ஜெபித்த திருப்படி நிறைவேற்றிய அருள் தந்தையர்களை மனதார உங்கள் பெயரால் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்த அருள் தந்தை வல்சஸ் குளத்தூர் பங்கு தந்தை அருள் தந்தை ரிச்சர்ட், அவர் உதகை மறை மாவட்டத்தின் சொத்து கண்காணிப்பாளர் வழக்கறிஞர், மேலும் பள்ளி ஆசிரியராக தன்னுடைய மாணவர்கள் கற்றுக் கொடுக்கிற அருள் தந்தை சார்லஸ், மேலும் கொத்தமம் கொங்குருவாளையம் பங்கு தந்தை அருள் திரு பிரான்சிஸ் அடிகளார். இவர்கள் நம் அழைப்பை ஏற்று நம் ஊரில் வந்து நம் வழிபாடுகளில் பங்கேற்று நம்மை மகிழ்ச்சி ஆசிரியை பெற்று தந்திருக்கின்றார்கள். ஆகிய அனைவரின் சார்பாக அவர்களுக்கு நாம் நன்றியை கடவுளை எழுப்பி அடுத்ததாக 3 இடங்களிலும் சிறப்பாக அழகிய விதத்திலே இறை பிரசனத்தை படுத்தும் விதமாக நீங்கள் உங்களுடைய உழைப்பை கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே ஆரோக்கிய அன்னை கெவியிலே பெரியவர்கள் அழகாக ஜோடித்திருக்கிறார்கள். அதே வேளையிலே அந்தனியார் ஜெபத்தோட்டத்தில் உள்ள கெவியிலே இளைஞர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே மறைக்கல்வி சிறுவர்கள் மாற்றின் தலைமையிலே செயல்பட்டிருக்கிறார்கள். ஆகிய 3 இடங்களிலும் ஜோடித்து தங்களுடைய திறமையை ஆண்டவருடைய மகிமைக்காக வெளிப்படுத்தின எல்லா இடங்களுக்கும் நாம் கடவுளை எழுப்பி அடுத்ததாக வழிபாடு சிறப்பாக அமைய பாடல்களையும் நற்கரை பவுனிலும் பாடல்களை பாடியும் நம்மை இறை பிரசனத்துக்கு அழைத்து சென்ற நம்முடைய பங்கின் பாடகர் குழுவினரையும் அதனை வழிநடத்தின சிறப்பாக வழிநடத்தின திருவாளர் எலியாஸ்
திருவாளர் பிரதி அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நாம் கரவழி எழுப்பி வேலையில் அழகிய விதத்தில் நற்கரை நாதருக்கு பூக்களை தூவி அவரை மரியாதைப்படுத்தி அழைத்து வந்த நம்முடைய மறைக்கல்வி சிறுமியர்கள் ஒவ்வொருவரையும் அதனை வழிநடத்தின ஆசிரியர் பெருமக்களுக்கும் நாம் கரவழி எழுப்பி நம்ம நன்றியை வெளிப்படுத்துவோம். அதை ஒவ்வொரு நிலையிலும் வாசகங்களையும் மற்ற கருத்துக்களையும் எடுத்து சிந்திக்க படித்து செயல்பட்ட எல்லா உள்ளங்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக கரவழி எழுப்பி நன்றியை வெளிப்படுத்துவோம். அதேபோல இந்த நாளிலே சிறப்பாக திருப்பலியை காண தயாரிப்பு மற்ற இடங்களிலும் வேண்டிய தயாரிப்பை சிறப்பாக செய்த திருவாளர் சகாயம் அவர்களையும் அவரோடு இணைந்து செயல்பட்ட மாற்றி அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக கரவழி எழுப்பி வேறு நாளுக்காக நன்றி சொல்ல தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய சிறப்பான நன்றி. நற்கரை நாதரின் ஆசி சிறப்பாக உங்கள் வாழ்வில் குடும்பத்தில் நிறைந்து விளங்கட்டும் என்று சொல்லி ஆசிக்கின்றேன். வருகின்ற செவ்வாய்க்கிழமை வாரத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை ஆகிய அன்று காலை 11:30 மணி அளவிலும் மாலை 6:30 மணி அளவிலும் திருப்பலி சிறப்பு நவநாள் வழிபாடு நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். நாளை தினம் மாதத்தின் முதல் திங்கள் ஆகவே அன்று மாலை நம்முடைய கல்லறை தோட்டத்திலே திருப்பலி நடைபெறும். இறந்த உள்ளங்களை ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி அடைய நாம் அருமையான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகவே கல்லறை தோட்டத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் நம்மை அன்பு செய்தவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாய்ப்பு. ஆனால் எத்தனை பேர் நம்மளை பயன்படுத்துகிறோம் என்பதுதான் கேள்விக்குறி. அவர்கள் இறந்தவர்களாகவே இருக்கட்டும், இனி நாம் நம் வாழ்க்கையை பார்க்கலாம் என்று அல்ல, அவர்களுக்காக பலவீனங்களுக்காக நாம் திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்கும் பொழுது அவருடைய பலவீனங்கள் இறைவன் கருணையினால் மன்னிக்கப்பட்டு அவர் விண்ணகத்தை அடைவார்கள். அவர் விண்ணகத்தை அடைந்த பிற்பாடு அவர் நமக்காக ஜெபிப்பார். இதுதான் அந்த விசுவாசம். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான வாய்ப்பை எல்லோரும் சிறப்பாக முழுமையாக பயன்படுத்துங்கள். வீட்டில் எத்தனை பேர் இருக்கின்றோம், வேலைக்கு செல்வம் மற்றவர்கள் எல்லாம் இருக்கின்றோம். இந்த நாளிலே சிறப்பாக பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பங்கின் பாதுகாவலரான திரு இருதய ஆண்டவருடைய விழாவை சிறப்பிக்கும் பொருட்டு கொடியேற்ற நிகழ்வு 8:30 மணி அளவிலே நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன். இந்த கொடியேற்ற நிகழ்வை தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றி கொடியேற்ற நிகழ்வை பங்கெடுத்து ஆசீர்வதிக்க இருக்கும் இறைவனின் அருளை பெற்றுத்தர இருக்கிற அருள் தந்தை பிரான்சிஸ் சேவியர் உதவி மறை மாவட்டம் சிக்கரசம்பாளையத்தின் பங்கு தந்தையாக இருக்கின்றார். ஆகவே அன்று நடைபெறுகிற விழாவிலே நீங்கள் முழுமையாக பங்கெடுத்து இறை ஆசிரை பெற அன்போடு அழைக்கின்றேன். ஆகவே அங்கு 8:30 மணி திருப்பலி நடைபெறுவதால் இங்கு 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். ஏனென்றால் வர முடியாதவர்களுக்கு எங்கள் திருப்பலி நடைபெறும். 7:30 மணி அல்ல, 7 மணிக்கு சரியாக தொடரப்படும். ஆகவே நம்முடைய இந்த வழிபாட்டில் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அதை தொடர்ந்து கொடியேற்றி நீங்கள் முடித்திருப்பாடு அதற்கடுத்த வருகின்ற வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்களும் சிறப்பு திருப்பலி மறையுரை மாலை 6 மணிக்கு தொடங்கி நடைபெறும். இந்த 3 நாட்களும் அருட்தந்தை யூஜி டோனி தெரிந்தவர்
கும்பகோணம் மறை மாவட்டத்தை சார்ந்தவர். இந்த 3 நாட்களும் வந்து விழாவினை சிறப்பிக்க இருக்கிறார். ஆகவே இந்த தயாரிப்பு நாட்களிலே நாம் முழுமையாக பங்கெடுப்போம். அதே போல ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி திருவிழா திருப்பலியை அருட்தந்தை லூயிஸ் அடிகளார் நகரோடியிலே பள்ளிக்கூடத்திலே அவர் தலைமை ஆசிரியராக தலைவராக இருக்கின்றார். ஆகவே அவர் வந்து திருப்பலியை நிறைவேற்றி சிறப்பிக்க இருக்கின்றார். அன்று மாலை அருட்தந்தை நெற்றி டேனியல் பூமுலூர் புனித அருமையாருடைய திருத்தல அதிபர் அவர் மாலை வேளையில் திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க இருக்கின்றார். ஆகவே இந்த நாளிலே நடைபெறும் நிகழ்வுகளை அனைவரும் முழுமையாக பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அன்புக்குரியவர்களே, மாதம் வருகின்ற 2வது சனிக்கிழமை நம்முடைய பக்கத்து பங்கான கொளத்தூரின் கிளை பங்கான அக்கரைப்பாளையம் உணவளிக்கும் ஆரோக்கிய அன்னை ஆலயத்திலே காலை 10:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை ஜெபமாலை நற்கரை ஆராதனை திருப்பலி நடைபெறும். இதில் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் பரிந்துரையும் இயேசுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ள பங்கு தந்தையும் பங்கு மக்களுங்களை அன்போடு அழைக்கின்றார்கள். இந்த மாதம் வழிபாட்டை சிறப்பிக்க இருக்கின்றவர் அருட்தந்தை பிரான்சிஸ் பொங்கல்வாலை பங்கு தந்தை. ஆகவே இந்த அழைப்பை நம் பங்கு தந்தை வல்சஸ் அடிகளார் அழைக்கின்றார். வாய்ப்புகள் அனைவரும் முழுமையாக பங்கெடுத்து அன்னையுடைய ஆசிரியை பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அன்புக்குரியவர்களை வருகின்ற 21, 22 ஆகிய 2 நாட்களும் சேலம் மறை மாவட்டத்தில் புகழ்பெற்ற மதியம்பட்டி புனித மரியமதினார் திருவிழா சிறப்பிக்கப்படுகிறது. இந்த 2 நாட்களும் நடைபெறுகிற விழாவை பங்கெடுக்க வாய்ப்புள்ளவர்கள் பங்கெடுத்து புனித ஆசிரியை பெற அன்போடு பங்கு தந்தை அழைக்கின்றார்கள். ஆகவே இந்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்தி ஆசிரியை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றி. உழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் செயல்பட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டுமாக நன்றி கூறி எழுதிட்டு இறுதி பாடலை முடிதலை பாடி நாம் அமைதியுடன் அழைத்து செல்வோம். Bye.